பிக் பாஸ் 5வது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு 3வது இடம் பிடித்த பாவனி ரெட்டியிடம் தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி கேள்வி கேட்ட ரசிகர்களுக்கு உருக்கமாக பதிலளித்துள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் ரெட்டைவால் குருவி, சின்னத்தம்பி போன்ற நாடகத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிய சின்னத்திரை நடிகை பாவனி ரெட்டி பிக் பாஸ் சீசன் 5இல் கலந்து கொண்டதன் மூலம் மக்கள் மத்தியில் நன்கு பிரபலம் அடைந்து விட்டார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவர் கடந்த கால வாழ்க்கை குறித்து உருக்கமாக கூறியதால் பலர் அவருக்கு ஆதரவாக நின்றனர். பாவனி ரெட்டி தன்னுடன் நடித்த சீரியல் நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த காதல் திருமணம் அதிக நாட்கள் நிலைக்காமல் பாதியிலேயே முடிந்துவிட்டது. தன்னுடைய கணவரின் தற்கொலையால் அந்த கவலையில் இருந்து மீண்டு வர முடியாமல் தான் இருந்து வருகிறார் பாவனி ரெட்டி. இந்த நிலையில் இவருடைய கணவர் இறந்த கொஞ்ச நாளுக்குள்ளே இவரை பற்றி புரிந்து கொண்டதாக ஒருவர் இவரை காதலிப்பதாக கூறியிருக்கிறார். அப்போது வீட்டில் உள்ளவர்களும் இவர்களது 2வது திருமணத்திற்கு சரி என்று சொன்னதும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருவரும் இருந்தனர். அந்த நேரத்தில் தான் இவர் மீது பல குற்றங்களை சுமத்தி இருக்கிறார். அதனால் அவரையும் பாவனி பிரிந்து விட்டாராம். காதல் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்களால் இனி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என்று உறுதியாகவும் விடாப்படியாக இருக்கும் இவர் பிக் பாஸ் வீட்டிற்குள் தன்னிடம் அதிகமாக அபிநய் அன்பு காட்டியது தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் யார் தன்னிடம் நெருங்கி பழகினாலும் தனக்கு பயமாகத்தான் இருக்கிறது என்று கூறி வந்தார். அதற்கு பிறகு அவருடன் அமீர் நட்பாக பழகி கொண்டது அவருக்கு ஆறுதலாக இருந்தாலும் அமீர் பாவனியிடம் காதலை தெரிவிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு தம்பி, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பாவனி தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி கேள்வி கேட்ட ரசிகர்களுக்கு உருக்கமாக பதில் கூறியுள்ளார். தேங்க்ஸ், அட்லீஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ஸ் அதை கொடுக்கறாங்க. So I'm special for him. That's it. அஸ்வின் ஹாய், சாஹிரா ஹாய். ஏதாச்சும் மூவி சைன் பண்ணியிருக்கீங்களா ஆஃப்டர் பிபி? இன்னும் இல்லை, டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். நான் வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலி மேரேஜ் பண்ண ஐடியா இருக்கா அக்கா? ப்ளீஸ். வேணாம், இனி கொஞ்சம் கரியர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மோனிகா ஹாய் சொல்லுங்க. ஹாய் மோனிகா. இன்னும் என்னென்ன கேள்வி இருக்குது? 1 செகண்ட். உங்கள் ஹாய்ஸ் எல்லாருக்கும் ஹாய். I vote for you only. You don't break at any time. That's why I like you. Thank you so much. உங்கள் பேர் இல்லை ஒரு அத்தனை பேருக்கு நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ணதுக்கு, இன்ஃபேக்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு, உங்கள் ஒரு இது மேலே நம்பிக்கை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. இந்த வீட்டில் நான் பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு கொஞ்சம் இந்த தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் ஒரு இதில் போட முடியாது. அதுக்காக ஆல் த டைம் மை வேர்ட்ஸ் கீப் ஓகே நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் நான் ஃபர்தர் பர்சன் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவங்கள பேசிஃபை பண்ணுறதுக்கு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்.